மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா. அன்றைக்கி விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்றைக்கி ரீல்ஸில் பார்த்தா லட்சக்கணக்கான பேர் அந்த மூமெண்ட், இன்றைக்கி போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராமல் ஆடுறாங்க. மாஸ்டர் மாஸ்டர் உங்கள் மூமெண்ட் நாடே ஆடிக்கிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவர் பாட்டு போட்டு காட்டுறோம் ஓப்பனிங் சாங். அவர் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டார். எனக்கு விஜய்க்கு போகிற மாதிரி போட்டிருக்கு, இது எப்படி நான் ஆடுறதுட்டார். பயந்துட்டார். அது இவ்வளோ ஸ்பீடாக எப்படி பண்ண முடியாதுட்டார். அப்புறம் ஒரே வார்த்தை சொன்ன ஓகேன்ட்டார். அந்த ஒரே வார்த்தை என்னென்னா, இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னே. அவர் ஓட்ட ஓகேட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய டான்ஸ் திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறவர் நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்ட்டையும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அவர். வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஆல்பத்தோட நாயகன் பாலாஜி, அவர் விஜய் ரசிகர். அவர் இப்போ விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டராக மாறிட்டாங்க. அந்த தொண்டரில் இன்றைக்கி அவரும் ஒருத்தர். டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது அவருடைய பிரதிபலிப்பு. உள்ள ஒரு விஜய் உள்ள மனசுக்குள்ளே உள்ள இருக்கார் அவர். ஆமாம், அந்த மூமெண்ட்டில் தெரிஞ்சுது. இன்றைக்கி விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சராக அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்கேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம், அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்தில் எப்போவுமே நம்ம கலைத்துறை சார்ந்த இருக்கும். கலைஞர் வந்து வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருது. நிறைய அண்ணா வந்து எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததில் சந்தோஷம். அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவில் எனக்கு பல பிரச்சனை இருக்குது. நிறையா அந்த மேடையில் சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, புடிசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மேடையிலையும் தியேட்டர்கள் யார் கண்ட்ரோல் இருக்குது, புடிசர்கள் நடித்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியலை, நிறைய அந்த மேடையில் நம்ம புலம்பியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலமாக அமையணும். ஏன்னா நீங்கள் சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர்லேருந்து, டைரக்டர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்குன்னா சினிமா ஒரு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புகிறோம். இன்னொன்று, இந்த மாநில விருது, ஸ்டேட் அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் எது சிறந்த படமோ, இந்த வருஷத்தில் யார் சிறந்த நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் இப்போ 2026னா 2027 கொடுத்துருங்க, 2030 கொடுக்காது. ஏன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு அவார்டு கொடுக்கும்போது அது குழந்தையே வருது, எந்த குழந்தைக்கு அவார்டுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 10 வருஷம் பொக்கிஷமாக காற்றுலாம் கொடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் ஒருத்தன் சிறந்த படம் கொடுத்தானா அது அடுத்த வருஷமே அதை பாராட்டி கொடுத்தா தான் ஒரு முழு திருப்தியோட கௌரவமாக வாங்குவான். சிறந்த கதாநாயகனா அது அப்போ அம்மா நடிச்சிக்கிட்டு இருக்கு,
அவார்டு வாங்கும்போது இது அம்மாவுக்கு வாங்குதா ஹீரோனிக்கு வாங்க தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி 10 வருஷ அவார்டை மொத்தமாக வச்சு அந்த பொட்டலம் போகிற மாதிரி தூக்கி போகிற மாதிரிலாம் அவார்டை கொடுக்காம தயவுசெய்து கலைஞர்களோட திறமை மதித்து அப்பப்போ கொடுக்குறதுக்கான வழிவகுங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தன் குடும்பம் மாதிரி சிஎம்மானா கூட நேசித்தவரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கீழ்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சினிமாவிலேருந்து அவங்க அரசியல் போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையும் சினிமா மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா கலைஞராகட்டும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனையை கேட்டறிந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமாக போனால் போகுதுன்னு கொடுத்ததெல்லாம் இதனால் வந்தவன தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி, எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் கோரிக்கையோடு வரோம். சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க. உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் என்றைக்கும் சினிமாவில் உங்கள் குடும்பம் நினச்சி எங்களுக்கு பிரச்சனை முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களே, அண்ணன்மார்களே, என்னோடு பயணிக்கும் பருவத்தில் தலையாட்டிகிட்டே இருக்கான். கேட்குற மாதிரி என்னதாண்டா நான் பேச ஆரம்பிச்சுடனே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி, நான் உன்னை பார்த்த உடனே வந்துட்டானான்னு நான் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் இந்த விழாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. மேடம் அசோக் அண்ணாமலை எங்கள் சங்கத்தோட இசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான டைரக்டர். எப்போ பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு ஒன்று எனக்கு தெரியாமல் எப்படா படம் பண்ணேன்னு அப்புறம் தான் சொன்னார். அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து கிரியேட்டிவ் டைரக்டராக பண்ணேன்னாரு. நிறைய க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்குற ஒரு முழு நிறைவு இந்த பாடலில் இருந்ததுன்றதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் என்னென்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறான், மியூசிக் டைரக்டர் பேரில் இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இளையராஜா கேமராமேன் ஆகிட்டாரு, மியூசிக் டைரக்டராக ஆகிருக்கணும், மாறிடுச்சு. அதனால் அவன் இளையராஜா மாதிரியே பேசிட்டு உட்காண்டான். டக்கு நான் என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்ட்டு உட்காண்டப்பல. உன்னுடைய வேலை பேசியிருக்கு, உன்னுடைய ஒளிப்பதிவு பேசியிருக்கு. பொதுவாகவே ஃபில்ம் இன்ஸ்டியூட்காரங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்த கடைசியில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேச பழகிட்டோம். நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி நமக்கு ஆடத்தான் தெரியும், ஆட வைக்கத்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் தான் பேசி இது ஆடவும் தெரியும், ஆட வைக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். என் கூட நீ ஒர்க் பண்ணது இல்லைல்ல, தப்பிச்ச மகனே. என்னுடைய படங்களில் அவர் பணிபுரியவில்லை என்றாலும் அவர் தொடக்க காலம் முதல் நான் மிகவும் நேசிக்கிற என் குடும்ப நண்பராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீட்டு எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளும் இனிய நண்பர் அவர் சொன்னார். அவர் டான்ஸ் மாஸ்டராக வேலை செய்கிறத விட அந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியனில் வேலை செய்கிற கொடுமை இருக்குது பாருங்க. அது பாவம் இரவு பகலா என் மகனே. இப்போ அது சரியாயிடும். ஆமாம், இப்போ நிறைய ஹீரோக்கள் அரசியலுக்கு போயிட்டதுனால
அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ அந்த இடத்த எப்படின்னா இப்போ நிறைவு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக நம்ம எங்கள் சங்க பொருளாளர் அண்ணன் திரு பேரரசு அவர்கள் ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்காரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷூட்டிங்கில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆக அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. இப்போ வந்த உடனே என்னங்க நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணும்ல. நடிக்க போகிறேன்ப்பா, வா ஒரு கொஞ்ச நாளில் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துரு. ஏன்னா என்னை விட மூத்தவங்க தான் இன்றைக்கி ஹீரோக்கெல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க. கரெக்டாக கைத்தட்ட வேண்டாமா பத்திரிகையாளர்கள்? உங்களுக்கு தானே சொல்கிறேன். என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் நான் ஏன் இப்போ ஹீரோவை நடிக்கக்கூடாதா சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஆல்பத்தை எங்க உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆடுற ஆசைப்பட்றேன். பண்ண வேண்டியது தானே. ஆல் தி பெஸ்ட். முதல்ல ஒரு நல்ல படம் பண்ணுங்க. அந்த படத்தில் நம்ம மாஸ்டர் நல்லா யூஸ் பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த மாஸ்டரு. நல்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ அதான் கொடுப்பார். அவன் ஆளை பார்த்த உடனே இந்த ஆள் இந்த மூமெண்ட்டுக்கு தாங்குவான் அப்படின்றத ஜட்ஜு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தம்பி. ஏன்னா ஒரு விஜய் எல்லாம் போனாருன்னா விஜய் இதுவரையிலும் என்ன பண்ணலையோ அதை பண்ணுவாப்புல. அதனால் இன்றைக்கி விஜயை ஆட வச்ச இவர் இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சிட்ருக்காரு. சட்டசபையில் ஒருத்தர் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க இல்லையா? ஆக நமது பேரரசு அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கி தமிழ் திரையுலகமே இன்றைக்கி எல்லாம் டிவிக்கு முன்னாடி தான் காலையில் உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வாக்கு போடுவாங்க, தவேகா ஆட்சி நிற்குமா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியை அவர் மீண்டும் இந்த சபையில் நிரூபித்த நமது மாண்புமிகு முதல்வர், நம் கலை உலக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயங்கனிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்தும் முடியாததை முதல் முயற்சியிலேயே சாதித்த ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் அடித்த ஒரே அடி விஜய் தான். நிறைய பேர் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம முதல்லையே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இதே இடத்துல இதே மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன் வரக்கூடாது, வரட்டும், ஒரு மாற்று ஆட்சியை தரட்டும், அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. இது ஒரு சுதந்திர நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு இதே மேடையில் நான் பேசினேன். ஒருத்தர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் எடுத்த ஒரு முயற்சியில் நம்ம ஜெயிச்சே தீரணும்னு இறங்குறாரோ அவங்க ஜெயிச்சே தீர்றாங்க. சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி. அந்த நம்மகிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் நமது முதல்வர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதுலேயும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேகமாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அடைந்து கொண்டிருப்பார். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அவர் இந்த ஆட்சியிலே இருப்பார் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா அந்த வயது இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அற்புதமான விவேகம் இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஜய் அவர்களிடம் இருக்கிற விவேகம் அளப்பரியது. அந்த விவேகத்திற்கு இனி தோல்வியே இருக்காது என்பதுதான் எனது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் திடீர்னு என்ன நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றாரு, நம்ம வாழ்த்துக்கு போவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம இல்லாமல் நாம் உங்களுக்கு யார் கூடவே இருப்போம். பேரரசு நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க, நாங்கள்லாம் முன்னாடியே நிற்போம். ஓகே.
பேரரசுகிட்ட சொன்னேன், நீங்களே முதல்ல போய் கட்சியில் சேர்ந்துருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டார். இல்லை சார், நம்ம கலை உலகங்க, நம்ம கலை உலகத்திலேருந்து ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்காருன்னு எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உண்டு, நம்ம திரையுலகத்தின் சப்போர்ட் எப்பவுமே உண்டு அப்படின்றத நான் இங்கே உறுதியாக சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவார்டை டக்குன்னு அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு காலகட்டத்தில், ஏன்னா நான் அந்த அவார்டு கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன், தேக்கம் அடைந்து விட்டது. நீங்கள் சொன்னீங்களே, அது கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கேன். இன்னொருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது கூட அது தடைப்பட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் நிறுத்தி வைக்க, அதுதான் முதல் நடந்தது. அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் வந்து இது இருக்கிறதே தவிர வேணும்னே செய்யணும் பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 படம்னா பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு 3 படம், ஒரு 300 படத்தை பார்க்குறதுன்றது எப்படி? அது ஒவ்வொரு படத்தையும் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. அவார்டு இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உணர்வு சரியானது தான். பட் அந்த விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரமாக அது முடிவெடுக்க முடியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 10 வருஷத்து வேலையை ஒரே வருஷத்தில் செய்ய முடியாது. இப்போ கூட மத்திய அரசாங்கத்தில் கூட அந்த ஒன்று இருக்குது. அது ஒரு வருஷம் பின்தங்கி தான் இருக்குது. அது வந்து கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேரரசு அவர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு அது வேணுமுன்னே செய்கிறதில்ல. விஜய் சார் நம்மளுக்கு அவார்டு கொடுக்கறத விட தமிழக மக்களுக்கு உண்டான நலனை பாதுகாப்பதில் முதல்ல அவர் கவனம் செலுத்தட்டும். அதுக்கு தான் அவர் முன்னுரிமை கொடுப்பார். அதுக்கப்புறம் திரைப்படத்தை பார்த்துக்கலாம். திரைப்படத்தில் நம்ம அவர் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் எப்பவுமே திரைப்படத்துறைக்கு நிச்சயமாக ஒரு துணையாக இருப்பார் என்று நீங்கள் சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன். இப்போது நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வருவோம், எல்லாரும் படங்கள் பார்ப்போம். படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் கூட ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து இப்போ போனால் போகுதுன்னு வாங்கய்யா நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு சாங் ரிலீஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஒரு பாடல் ஆல்பம் ரிலீஸ் அளவுக்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. நான் சொல்ல வரேன் கரெக்டாக. நிறைய ஒவ்வொரு வாரத்துக்கு 2-3 நடந்துட்டு இருந்தது. திடீர்னு காணோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் எந்த ஆடியோ ரிலீஸுக்கும் போகல. நீங்கள் ஏதாச்சும் போயிருக்கீங்களான்னு தெரியல. நீங்களும் இல்லையா? ஐயோ பாவம், நம்மளை தான் கூப்பிடலன்னு பார்த்தா உங்களையே கூப்பிடாம விட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்கள் திரையுலகம். அதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது சார், மலையாள இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, கன்னடா இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. இருக்கிற படங்களும் பிரம்மாண்டம், அது ஓடக்கூடிய பிரம்மாண்டங்கள். இங்கே ஓடாத பிரம்மாண்டங்களை எடுத்து இருக்கிற படங்களையும் இருக்கிற தியேட்டரையும் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து அளவான செலவில். எங்கள் முன்னாடி இருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள்ன்ற விட அண்ணன்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்கில் 1 மணி நேரம் காக்க வச்சிருந்தா சாரி. இங்கே மேடையில் வந்திருக்கும் ஜாம்பவான்கள் சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பாக சார், எனக்கு நீங்கள் எல்லாம் ஜாம்பவான் டைரக்டர் தான் சார். சார் உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், தினேஷ் மாஸ்டர், ராஜா சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் சார், சம்பத் சார், இளைய சார், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், நீங்கள் அழைப்பதை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பர்சனலாக யார்ட்டையும் நான் பேசினதில்லை, இப்போ தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். பல்ராம் ஜே பாலாஜி, இதுக்கு பின்னாடி ஓகே நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்கூலில்
பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். அது முடிச்சு காலேஜில் பிடெக் சத்யபாமா, நான் சத்யபாமா ஸ்டூடெண்ட். அப்புறம் MBA மணிப்பால் யூனிவர்சிட்டி. இது வந்து அப்போல்லாம் வந்து ஓகே, நமக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, பெருசாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கான லிங்க்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக யாரும் அதில் சினிஃபீல்டில், என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஃபேமிலி அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி ஃபேமிலின்னா அதோட ஃபவுண்டர் என் தந்தை திரு MB ஜானகிராமன் என்கிற குமார். அவரை வணங்கி எனக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிற, எனக்கு தைரியத்தை கொடுக்குற இப்போ வரைக்கும் எப்பயுமே என் தாயார் லதா ஜானகிராமன் என்னோட கூடவே இருக்கும். என்னோட கூடவே ட்ராவலை எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். என் துணைவியார் திவ்யா, அவங்களுக்கெல்லாம் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாயிரத்தி 14 எனக்கு வந்து ஓகே, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு. பட் நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததில்லை. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சினிஃபீல்டில் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. காலேஜ் டைமில் இருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், ஓகே உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கண்டிப்பாக பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூடவே இருக்கேன்ட்டு. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 அவரோட டிமைஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் எந்த பிஸ்னஸ்க்கு நான் நினச்சேனோ அவரும் நினச்சாரு. அந்த பிஸ்னஸ்க்கு நான் கட்டாயத்தில் என் ஃபேமிலிக்காக, எனக்கு ஒரு தங்கை இருக்குது, எல்லோரும் அவங்கள மனசில் நினச்சிட்டு நான் கண்டிப்பாக வரணும். ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, பேஷன் சினிமாங்கிறது பெரிய பேஷன் எனக்கு. இந்த டான்ஸ், மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. எல்லோரோட ஜாலியாக இருந்து பண்ணணும்னு ஆசை தான். பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தேன். சில வருஷம் ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டேன். என்னோடய தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணேன், எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் நண்பர்கள் சில பேர் வந்திருக்காங்க, நிறைய பேரால் வர முடியல. தேங்க்யூ அசோக், பிரவீன் அண்ட் ஹரி அண்ட் நிர்மல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எல்லாத்துக்கும் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா வந்து இருந்திருந்தா நான் எப்பயோ வந்திருப்பேன் ஃபீல்டுக்கு. ஓகே, ஃபேமிலிக்காக பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், நமக்கு நினச்சது, நமக்கு பிடிச்சது பண்ணக்கூடாதா, பண்ண முடியாதுன்ற ஒரு இது வரும்போது சில வருஷம் தாண்டி அம்மாட்ட நான் பேசினேன், சாதாரணமாக பேசினேன், ஒய்ஃப்ட்ட பேசினேன். ஓகே நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலி யாருமே அந்த மாதிரி இருந்தில்ல. நிறையா விமர்சனங்கள், இதெல்லாம் எதுக்கு உனக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, சினிமா இண்டஸ்ட்ரினா ஒரு பேர் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக பேசுவாங்க, மைனஸாக பேசுவாங்க. நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போமே, அதில் வந்து நிறைய சாதிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது எக்ஸாம்பிள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாரும். அதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் இயர்ங்கிறத விட 2023-24 அந்த டைமில் சும்மா சின்ன ஒரு வீடியோஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது பெருசாக இல்லை, என்னோட யூடியூப் சேனலில் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீ ஏன் தனியாக வந்து உனக்குன்னு ஒரு அடையாளம், உனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணி பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்டெல்லாம் பர்மிஷன் கேட்டேன். ஏன்னா அவங்க தான் பெரிய சொத்து, அவங்களோட ஹாப்பினஸ் இல்லாமல் நான் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் 2025 ஒசாமா என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம், அஃபிஷியல் ஆல்பம். அது ட்ரெண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பெருசாக ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, சில காரணத்தினால அது தவிர்த்து போயிடுச்சு. வேற ஒரு நண்பர் மூலிமா ராஜா சார் அறிமுகமானே ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அவர் என்னை விடாமல் உடும்ப மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதோ பண்ணோம்.
அது யூடியூப்பில் இருக்கும் ஒசாமான்னுட்டு. அதுக்கப்புறம் ஓகே சில கதைகள்லாம் சொன்னார், அவர் 2-3 கதை கொடுத்தாரு, பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் வந்து எடுத்த உடனே இந்த ஹீரோவாக போகணுன்ற ஓகே அந்த ஆசை இருந்தாலும் ஒரு அடையாளத்தோடு போவோமே, இன்னொரு ஆல்பம் பண்ணலாம், எனக்காக அது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலிட்ட எல்லாம் பேசி அதுக்கும் அவர் ஓகே சார் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஆல்பம். என்னோட ஃபேவரட் ஆக்டர் நான் சின்ன வயசுலேருந்து என் தந்தைக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரோல் மாடலாக என் உடையாக இருக்கட்டும், என் நடையாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது டைலாக் பேசினாலே என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் கலாய்ப்பாங்க, ஓட்டுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஓகே தளபதி இப்போது சிஎம் விஜய் சார் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் அவர் தான். அவரை பார்த்து தான் எல்லாமே இதுக்கு அதுதான் மெயின் ரீசன். அண்ட் ராஜா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் யாரை கொரியோ பண்ணலான்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆல்பம்லேயே வந்து பேசும்போது நான் சொன்னேன், சார் எல்லா டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் ஃபேவரட்னு கேட்டால் நான் தினேஷ் மாஸ்டர் தான். அது நான் ஒரு பாட்டு ஒரு இது கூட நான் மிஸ் பண்ணதில்லை. அவரை ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட பேசினதில்லை, பழகினதில்லை, தெரியாது. நான் சொன்ன அவர்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட்டாக இந்த தினேஷ் மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு. நான் டைரெக்டாக பேசல, ஓகே அவர் அப்ரோச் பண்ணி பேசினார். அவர் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை, புது ஆள், சின்ன பையன். பட் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவங்க சொன்ன ராஜா சார் அவங்க டீம் எல்லாருமே சொன்ன அந்த மரியாதைக்காக அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு.